வணக்கம் மக்களே. பிங்கு பெட்டிக்குள் வெள்ளை முத்துக்கள் அப்படி என்று நான் விடுகதை நம்ம லைவ்ல தான் நிறைய வாட்டி கேட்டிருக்கேன். ஆனா மக்களே, உங்களுக்கு எதுக்குமே ஆன்சர் தெரியாது. பிங்கு பெட்டிக்குள் என்ன அது என்ன எதுன்னு நீங்க ஏங்கிட்ட திருப்பி கேட்பீங்களே தவிர உங்களுக்கு அது தெரியாது. ஏன்னா பச்சை பெட்டிக்குள் வெள்ளை முத்துக்கள் என்று கேட்டால் வெண்டைக்காய் என்று ஈஸியாக சொல்வீர்கள். ஆனா பிங்கு பெட்டிக்குள் வெள்ளை முத்துக்கள் அப்படி என்று கேட்டா உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. அப்படித்தானே நான் எதை வைத்து அந்த கேள்வியை கேட்பேன் என்றால், இதோ இது ஜாம்பைக்காய். இதுக்கு பேர் தான் ஜாம்பைக்காய். இதுதான் நான் சொல்லுவேன், பிங்கு பெட்டிக்குள் வெள்ளை முத்துக்கள். ஓகே, இது பிங்கு பெட்டி. வெள்ளை முத்துக்கள் எது? காமிச்சு தரேன் மக்களே. இப்ப இந்த ஜாம்பக்காய இப்படி உடைச்சு பார்த்தோம்னா, பாத்தீங்களா மக்களே, வெள்ளை முத்துக்கள் இருக்கின்றதா? வெள்ளை முத்துக்கள் இருக்கின்றதா? பாத்தீங்களா? இதுதான் பிங்கு பெட்டிக்குள் வெள்ளை முத்துக்கள். உம் இப்போ நமக்கு ஜாம்பக்காய் சீசன். இது கொஞ்சம் பச்சையா இருக்கு மக்களே. இன்னும் இது விளையணும். விளைஞ்சா நல்லா ரெட் கலர்ல வரும். அப்போ சாப்பிட நல்லா இருக்கும். இது ரொம்ப புளிப்பா இருக்கும் மக்களே. இது சுகருக்கு எல்லாம் ரொம்ப நல்லது. அதனால இதை எங்க பார்த்தாலும் நீங்க வாங்கி சாப்பிடுங்க என்ன மக்களே. ரொம்ப நல்லது. பாருங்க எவ்வளோ விளைஞ்சிருக்கு. இங்க காமிங்க. பாத்தீங்களா மக்களே, சூப்பரா இருக்குல்ல. இதுதான் நான் சொன்ன பிங்கு பெட்டிக்குள் வெள்ளை முத்துக்கள் ஜாம்பக்காய். ஜாம்பக்காய வாட்டர் ஆப்பிள், இங்கிலீஷ்ல வாட்டர் ஆப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால ஜாம்பக்காய். நாங்க கன்னியாகுமரியில ஜாம்பக்காய் என்று சொல்லுவோம். உங்க ஊர்ல நீங்க இதுக்கு பேரு என்ன சொல்லுவீங்க? ஒண்ணு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க மக்களே. இது மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்கு பார்க்கணும்னா என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.